வடக்கில் சட்டவிரோத கட்டடங்களை இடித்து அகற்ற உத்தரவு. வடக்களை சுமந்து வந்த மாவீரரின் எண்ணெயை புறக்கணித்த ஸ்ரீதரன். யாழின் அனுர ஆட்சியில் விடுவிக்கப்படவுள்ள ராணுவ வசமான காணிகள். நெடுந்தீவிலிருந்து உலங்கு வானூர்தியில் அழைத்து வரப்பட்ட நோயாளர்கள். முல்லைத்தீவில் இளம் குடும்பஸ்தர் கைது. யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட மலேசிய செல்வந்தர் காலமானார். வடக்கு மாகாணத்தில் வெள்ளம் வடிந்தோடாமல் வெள்ள வாய்க்கால்களை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டடங்களை இடித்து அகற்றுமாறு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் பணிப்புரை விடுத்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் ஏற்பட்டுள்ள இடர் நிலைமை தொடர்பில் ஆராயும் இணையவழி கலந்துரையாடலில் இடம்பெற்ற போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அதன்போது வடக்கு மாகாணத்தின் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஏற்பட்டுள்ள இடர் பாதிப்புகள் தொடர்பில் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மேலதிக மாவட்ட செயலாளர்களால் ஆளுநருக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகள் வழங்கப்பட்டு வருவது தொடர்பிலும் ஆளுநரின் கவனத்திற்கு அவர்கள் கொண்டு சென்றுள்ளனர். இதேவேளை அனலைதீவு, இழுவைதீவு போன்ற பிரதேசங்களுக்கு மின்சாரம் பகலில் துண்டிக்கப்பட்டு இரவில் மாத்திரம் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மின்சார விநியோகத்துக்கு தேவையான எரிபொருள் கொறிகட்டுவான் இறங்குதுறையில் இருப்பதாகவும் கடல் பயணத்துக்கு ஏதுவான நிலைமை ஏற்பட்டதும் அவற்றை உடனடியாக கடற்படையினரின் உதவியுடன் கொண்டு செல்வதற்கு தயாராக இருப்பதாகவும் இலங்கை மின்சார சபையின் வடக்கு பிராந்திய முகாமையாளர் கூட்டத்தில் தெரிவித்துள்ளார். அத்தோடு அந்த பிரதேசங்களில் உள்ள மருத்துவமனைகள் மின் பிறப்பாக்கி மூலம் மின்சாரத்தை பெற்று இயங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது பல வாய்க்கால்களில் வெள்ளம் நிரம்பிய நிலையில் இருப்பதால் அதனுள் குப்பைகளை கொட்டுவதற்கு முயற்சிக்கக்கூடும் எனவும் அது தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் யாழ் மாநகர சபை ஆணையாளருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. வெள்ளம் வடிந்தோடாமல் இருப்பதற்கு வெள்ள வாய்க்கால்களை ஆக்கிரமித்து சட்டவிரோத கட்டடங்கள் அமைக்கப்பட்டுள்ளமையும் காரணம் என சுட்டிக்காட்டிய ஆளுநர் அவற்றை அகற்ற துரித நடவடிக்கை எடுக்குமாறு பணித்துள்ளார். கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்தில் நேற்று முன்தினம் நடந்த மாவீரர் தின நிகழ்வுக்கு தன்னை சுடரேற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அழைத்த நிலையில் இறுதியில் தான் சுடரேற்றாமல் திருப்பி அனுப்பப்பட்டதாக பூநகரியைச் சேர்ந்த 3 மாவீரர்களின் அன்னை ஒருவர் வெளியிட்ட விடயம் அதிர்ச்சியை உருவாகியுள்ளது. குறித்த அன்னை சுடரேற்ற அழைக்கப்பட்ட விடயம் ஏற்பாட்டுக் குழுவுக்கு தெரியாது எனவும் சுடரேற்றுவது உட்பட அனைத்து ஒழுங்குகளையும் தமது தரப்பு ஏற்கனவே செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடுதலை புலிகள் அமைப்பு இருந்தபோது மாவீரர்களின் எண்ணெயை ஒருபோதும் இவ்வாறு நடத்தியது கிடையாது என்ற அறச்சீற்றத்துடன் 3 மாவீரர்களின் தாயொருவர் மாவீரர் நாளுக்கு மறுநாளான நேற்று வெளியிட்ட விடயம் அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை மாலையில் தன்னை தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மாவீரராகிவிட்டு தனது 3 பிள்ளைகளின் விவரங்களை கேட்டு அறிந்து கொண்ட பின்னர் கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்தில் தன்னை பொதுச் சுடரேற்று அழைப்பு விடுத்ததாகவும் அதற்கு தானும் சம்மதம் தெரிவித்ததாகவும் தெரிவித்தார். இதன் அடிப்படையில் குறித்த அன்னை நேற்று முன்தினம் மாலை 5 மணிக்கு கனகபுரம் துயிலும் இல்லத்திற்கு சென்றபோது அங்கு நின்றவர்கள் தங்களை ஏற்பாட்டு குழு என தெரிவித்து விளக்கேற்றுவதற்கு தாங்கள் வேறொருவரை ஏற்பாடு செய்துவிட்டதாக தெரிவித்து தன்னை திருப்பி அனுப்பிவிட்டதாகவும் கவலை தெரிவித்தார். இந்த சம்பவம் தனக்கு மிகுந்த மனவேதனையை தருவதாகவும் முழங்கால் வரை வெள்ளத்தால் நிரம்பியுள்ள தனது வீட்டில் இருந்து 1 மைல் தூரத்திற்கு வெள்ளத்தால் கடந்து இன்னல்களுடன் கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்திற்கு சென்றபோதும் தான் இறுதியில் அவமதிக்கப்பட்டதாக குறிப்பிட்ட அவர் விடுதலை புலிகள் அமைப்பு ஒருபோதும் மாவீரரின் தாயை இவ்வாறு நடத்தியது கிடையாது எனவும் கண்ணீருடன் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இந்த விடயம் குறித்து எமது செய்தி பிரிவு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனை தொடர்பு கொண்டு வினாவிய போது இந்த விடயம் குறித்து மாவீரர் நாள் ஏற்பாட்டு குழுவிடம் வினவுமாறு அவர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து கனகபுரம் மாவீரர் துயிலுமில்லை ஏற்பாட்டு குழு உறுப்பினரான விஜயகுமாரை எமது செய்தி பிரிவு தொடர்பு கொண்டு இந்த விடயம் குறித்து வினாவியிருந்தது. குறித்த அன்னை சுடரேற்று அழைக்கப்பட்ட விடயம் ஏற்பாட்டு குழுவுக்கு தெரியாது எனவும் சுடரேற்றுவது உட்பட அனைத்து ஒழுங்குகளையும் தாம் ஏற்கனவே செய்திருந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார். முல்லைத்தீவு தேராவில் பகுதியில் ஐஸ் போதைப் பொருள் வைத்திருக்கும் இளம் குடும்பஸ்தர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது பொதுக்குடியிருப்பு போலீசாரால் நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தேராவில் பகுதியினைச் சேர்ந்த 30 வயதுடைய குடும்பஸ்தரையே போலீசார் கைது செய்துள்ளனர்.
குடும்பஸ்தரிடம் இருந்து 1 கிராம் 0.1 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தேராவல் பகுதியில் சட்டவிரோத செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதனைத் தொடர்ந்து புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய உதவி போலீஸ் பொறுப்பதிகாரி உதயசாந்த தலைமையில் திடீர் சுற்றி வளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் பின்னர் நேற்றைய தினம் அவரை முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சிக் காலம் நிறைவடைய முன் யாழ்ப்பாணத்தில் பாதுகாப்பு படைகளின் வசமுள்ள காணிகள் விடுவிக்கப்படும் என பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துயகொந்து தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் ஒன்றை நேற்று மேற்கொண்டிருந்த அவர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் வழங்கையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அதன்போது ஊடகவியலாளர்கள் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பின்வருமாறு பாதுகாப்பு செயலாளர் பதில் வழங்கியுள்ளார். யாழ் மாவட்டத்தில் 2700 ஏக்கர் காணிகளை விடுவிக்கப்பட வேண்டியுள்ளது, விடுவிக்கப்படுமா என கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், காணி விடுவிப்பு தொடர்பில் நாம் சிந்தித்து வருகின்றோம். எதிர்காலத்தில் நாங்கள் சரியான மதிப்பீடை செய்வோம், அது குறித்து முடிவு செய்வோம் என பதிலளித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் 5 அல்லது 6 வருடங்களே அதன் கால எல்லையாக உள்ளது. குறித்த காலத்தில் மக்களின் நிலங்கள் முழுமையாக விடுவிக்கப்படுமா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், அதனைத்தான் நான் கூறுகின்றேன். நாங்கள் மீண்டும் காணி விடுவிப்பு தொடர்பில் மதிப்பீடு செய்துள்ளோம். பாதுகாப்பு மற்றும் ஏனைய காரணங்களின் அடிப்படையில் நாம் சில முடிவுகளை எடுத்துள்ளோம். நிச்சயமாக நேர்மறையாக இந்த விடயத்தில் ஈடுபடுவோம். ஏற்கனவே சில வீதிகளை நாம் விடுவித்துள்ளோம். அத்துடன் இந்த நாட்டு மக்களின் நலன் குறித்து நாம் எப்பொழுதும் கரிசனையுடையவர்களாகவே உள்ளோம் என்று பதிலளித்துள்ளார். யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டு மலேசிய செல்வந்தர் ஆனந்த கிருஷ்ணன் தனது 86ஆம் வயதில் காலமானார். மலேசியாவின் செல்வந்தர்கள் தரவரிசையில் ஆனந்த கிருஷ்ணன் 3ஆம் நிலையை வகிப்பதாக போர்பஸ் சஞ்சிகை அண்மையில் தகவல் வெளியிட்டிருந்தது. மலேசிய தேசத்தை கட்டியெழுப்புவதற்கும் கூட்டாண்மை நிறுவனங்களின் வளர்ச்சிக்கும் ஆனந்த கிருஷ்ணனின் பங்களிப்பு அளப்பரியது என பாராட்டப்பட்டுள்ளது. மலேசிய பொருளாதார நெருக்கடி நிலைமைகளை எதிர்நோக்கிய காலத்தில் கிருஷ்ணன் பொருளாதாரத்திற்கு வழங்கிய பங்களிப்பு முக்கியமானது என கூறப்பட்டுள்ளது. தொலைத்தொடர்பு, ஊடகம், சக்தி வளம், எண்ணெய், எரிவாயு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் கிருஷ்ணன் தடம் பதித்து வெற்றியீட்டியுள்ளார். ஆனந்த கிருஷ்ணனின் சொத்து மதிப்பு சுமார் 5.1 பில்லியன் அமெரிக்க டாலர் என தெரிவிக்கப்படுகிறது. ஆனந்த கிருஷ்ணனின் ஒரே மகனான அதான் சிரிபானியோ தனது 18வது வயதில் தந்தையின் சொத்துக்களை கைவிட்டு பௌத்த துறவியாக துறவு பூண்டு தாய்லாந்தில் வாழ்ந்து வருகின்றார். யாழ் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை அடுத்து குறிகட்டுவான் நெடுந்தீவு கடற்போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நெடுந்தீவு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற 3 நோயாளர்களுக்கு மேலதிக சிகிச்சை அளிக்கும் வகையில் விமானப்படையின் உலங்கு வானூர்தி மூலம் யாழ் போதன வைத்தியசாலைக்கு நேற்றைய தினம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நெடுந்தீவு வைத்தியசாலையின் ஏற்பாட்டில் நெடுந்தீவிலிருந்து 3 நோயாளரும் அவர்களது 3 உதவியாளர்களும் உலங்கு வானூர்தி மூலம் பலாலி விமான நிலையம் கொண்டு செல்லப்பட்டு தரைவழியாக கொண்டு சென்று யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.